ஏங்க கரெக்ட். சும்மா ஒரு பக்கமே சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்ல இல்ல 2 பக்கம் பிரச்சனை இருக்குது. இங்க என்னன்னா சொசைட்டியா அவன் ஹஸ்பண்ட் எதுக்கு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னா அது மிசாஜனியும் இல்ல வெங்காயனியும் இல்ல. என்ன பிரச்சனைனா இங்க சொசைட்டி அஸ் ஹோல்லே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட்டா தான் நிக்குது. 8 9 மணிக்கு மேல பொண்ணுங்க வந்து அவ்வளவு சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ற அளவுக்கு சூழல் இன்னுமே அமையல. இதான் உண்மை. அண்ட் இன்னொன்னு நீங்க சொல்ற ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க. இன்னொன்னு ஆளா உட்காந்து சம்சாரத்துக்கு வந்து கம்ப்ளீட்டா சமைச்சு கொடுக்குற ஹஸ்பண்டும் இருக்காங்க. அவங்களையும் மறந்துட வேண்டாம் நம்ம. அது ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மி இல்ல பிரசாந்த்? இல்ல அது உண்மை. நான் திருப்பி சொல்றேன். ராஜேஷ் அந்த உங்க ஸ்பீக்கர் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன். ஏதோ பேன் பேன் சுத்துற மாதிரியே சவுண்ட் இருக்குது. சவுண்ட் சவுண்ட் வருது சவுண்ட் வருது. ம், ம். இல்ல இல்ல. இப்போ அஸ்வினி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பேட் கேர்ள் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்ற பாயிண்ட்ல ரொம்ப ஃபேரான உண்மையான பாயிண்ட் இது. நம்ம வந்து என்னன்னா இது முற்றிலும் முற்றா மறுக்க முடியாது. இன்னொன்னு 70% ஆண்கள் வந்து இந்த பெண்கள் மேல வந்து பஞ்சாயத்து பண்ணாம இருக்கிறது இல்ல. அது உண்மைதான். அது நம்ம வந்து எங்க வேணா போயிட்டு வந்து சுத்தலாம், மறுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா உண்மை. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குக்கிங் மிஷின் குக்கிங் அந்த இதுக்கு இறக்கிடுறாங்க. இறக்கிட்டு வந்து விதவிதமான சமையல் 2 புள்ளைகள பார்த்துக்கணும். பார்த்துட்டு வேலைக்கும் போகணும். வேலைக்கு போயிட்டு வந்து 3 வேளை சமைக்கணும் அப்படிங்கிற அந்த ரொட்டீன்ல தள்ளி அவைங்கள ஒரு வழி பண்ணி விட்டுறாய்ங்க. இது உண்மை. அத ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. ஆப்வியஸ்லி ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. இது இது நடக்கிறதுல இதனால என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் நடக்குது. என்னன்னா, கம்ப்ளீட்டா பையன் எல்லாம் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க போட்டு பொளக்குற மேட்டரும் வந்து நடக்குது. ஆனா, பெர்சன்டேஜ் அஸ்வினி சொல்ற மாரி பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அ பொண்ணுங்களுக்கு ஃபேவரான பெர்சன்டேஜ் கிடையாது. பொண்ணுங்க வந்து ரொம்ப கம்மியா தான் அந்த மிசாஜனிஸ்ட்டா இருக்கிறாங்க. ஆண்கள் தான் வந்து நெறைய இடத்துல வந்து மிசாஜனிஸ்ட்டா இருக்காங்க. அண்ட் அது ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். பேசுங்க நீங்க பேசுங்க. பேசுங்க. பிரசாந்த் வைத்தீஸ். பிரசாந்த் ஒரே கொஸ்டின். ம். இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இந்த டீசர் இதுக்கு சுத்தி நடக்கிற அரசியல் பத்தி ஆமா. அதுதானே அதோட கேட்க கமெண்ட்ஸ் வந்தேன். பத்தி சொல்லுங்க. ஒரு வியூ இல்ல கொடுத்துருங்களேன். கண்டிப்பா. இல்ல கண்டிப்பா. ம்ஹும். இல்ல இதுல என்னன்னா, இவனுங்க எதுக்கு ரொம்ப தையத்தக்கான்னு குதிக்கிறான்னு தெரியல. விஜய் சேதுபதியோட பெண் இதில் நடிப்பாரா? அனுராக் கஷ்யப்புடைய மாமியார் இதில் நடிப்பாரா? அனுராக் கஷ்யப்புடைய ஒண்ணு விட்ட சித்தப்பா மகள் இதில் நடிப்பாரா? டேய் இதெல்லாம் ஏன்டா டேய் நீங்க எல்லாமே ஊவன்டாவாலாம் பார்த்தவனுக்கு தான்டா டேய். நீங்க புஷ்பாக்கு எதுக்குடா போனீங்க நீங்க? அடேங்கப்பா! இவனுங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவனுக்கு நம்மாளு நாம என்னன்னு நமக்கு தெரியும்ல. ஆ டேய் நீங்க என்ன கிளுகிளுப்பா ஆடுனா அங்க போய் உட்காந்து எல்லாம் அப்படியே நைஸா பார்த்துட்டு வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அது அப்படிங்கிறது. அவன் எடுத்திருக்கிறது ஒரு பொண்ணு அந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? Yeah. அப்போ நீங்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, பையன் வந்து ஷாட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தம் இழுத்துட்டு, தண்ணிய போட்டு இவனுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆனா தண்ணிய போடுவான் அப்படின்னு வந்து, நீ பசங்கள ஸ்டீரியோடைப் பண்ணிட்டே இருக்கிற. ஒரு பொண்ணு பொண்ணோட வாழ்க்கைய எடுக்குது. அவ்வளவுதான். அது 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 வந்து சின்ன பொண்ணு. ஸோ அது வந்து 5வது படம், 6வது படம் எடுக்கும்போது அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். இல்ல அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மாறும், எவால்வ் ஆகும். இல்ல இதையே எடுத்தாலும் எடுக்கும். ஆனா, உனக்கு வந்திருக்கிறது உனக்கு காமிச்சது என்ன? டீசர் அவ்வளவுதான். 2 நிமிஷம் அவ்வளவுதானே. நீ படம் பார்க்கல தானே. அதுக்குள்ள ஏன்டா குதிக்கிறீங்க? படம் வரட்டும்டா. என்ன இருக்குன்னு பாரு. என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாரு. முழுசையும் பாரு. பார்த்துட்டு சரி தப்ப வந்து சொல்லு. டிஸ்கஸ் பண்ணு. தாராளமா பண்ணு. அது தப்பா இருந்தா தப்பா இருக்குன்னு சொல்லு. ஆனாலுமே அப்பவுமே நமக்கு என்ன ரைட் இருக்குன்னா, டிஸ்கஸ் பண்ண தான் ரைட் இருக்குது. அவன் பர்சனல்குள்ள போறதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா, அது வந்து ஒரு சென்சார் பண்ணப்பட்ட, ஒரு சர்டிபிகேட் குடுக்கப்பட்ட ஒரு படம். அது இன்னொன்னு மேக்ஸிமம் அது அடல்ட்டா தான் வரும். அடல்ட்ன்னு ஏன் போடுறதே, உனக்கு அறிவு இருந்தா, அது அடல்ட்ங்கிறதுக்கே என்னன்னா, எதுக்கு போடுறாங்கன்னா, எதுக்கு போடுறாங்கன்னா, அறிவு இருந்தா போய் பாரு. அப்படிங்கிறத அதுக்கு போடுறாங்க. என்ன? ஸோ, அப்போ அப்போ அறிவு இருந்ததுன்னா என்ன பண்ணுவ? நீ உனக்கு தேவையான எடுத்துட்டு, தேவையில்லாத விட்டு வந்துருவ. ஏன்டா நீங்க எல்லாரும் இப்ப கேஜிஎஃப் பாக்குறீங்க. இப்ப எஸ் மாரி என்ன AK-47 எடுத்து குடு குடுன்னு சுடுறீங்களா? இல்ல சப்பாத்தி காய போடுறதுக்கு வந்து ஹெலிகாப்டர் இருக்கிறீங்களா? கிடையாதுல்ல. வீட்டுக்கு வந்து சும்மா தானே தூங்குறீங்க கம்முன்னு. அப்போ அது எதுக்குடா பர்சனலா எடுத்துட்டு வந்து பார்த்தீன்னா, விஜய் சேதுபதி ஒழிக, வெற்றிமாறன் ஒழிக, அது ஒழிக, இது ஒழிக. ஒரு பொண்ணு எடுக்குதா எடுக்கட்டும்டா. நம்ம ஃபீமேல் டைரக்டர்ஸே இல்ல. தப்பு ரைட்டா அந்த பொண்ணு எடுக்கட்டும்டா. அது படம் அது. பண்ணட்டும்ங்கிறேன் நானு. அது என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம் நாம. அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்ப்போம். அதுதான் இல்ல எங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா மெஜாரிட்டி ம். ஒரு படம் இன்னும் வரவே இல்ல கரெக்ட்டா? இப்போ ம், அட்லீஸ்ட் ம், வந்து இப்போ ஒரு அனிமல் படத்த வந்து விமர்சிச்சீங்க அப்டின்னா, அந்த படத்த வந்து ம். தியேட்டருக்கு வர விட்டீங்க. அவங்க அத பண்ண ஆமா. மாட்றாங்க.
ஆமா அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த சீன் பிடிக்கல, அந்த சீன் பிடிக்கலன்னு நீ சொல்ற. கண்டிப்பா கரெக்ட்டா? ஆனா, யா அந்த இடத்துல ஒரு பெண் நடிக்கிறா. ஏன் ஆணுக்கு வந்து பல காதல் இருந்தது கிடையாதா? இப்ப நம்ம இருக்கோம். நம்ம ரியல் லைஃப்ல இருக்கோம். நமக்கு ம் தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தருக்கு ம் ஒரு காதல் தான் இருக்கா? ம் இன்ஃபாக்சுவேஷன், கிரஷ், லொட்டு லொசுக்குன்னு 1008 இருக்குல்ல. இர்ரெஸ்பெக்டிவ் அது குறைஞ்ச பையனோ குறைஞ்சது 5 இருக்குது. அதுதான். ஒண்ணு மட்டும் ஒண்ணு அபிஷியல். இல்ல, இல்ல நான் சொல்றேன். அது பெண்ணாகட்டும், பையனாகட்டும். அது அப்படிதான் ஆமா இருக்கு. இல்லங்க. இப்போ ஒரு ஒரு நல்ல பையன் ஒருத்தர் ரோட்ல போறான். ஒரு பொண்ணு பாக்குறதுல என்னங்க தப்பு இருக்குது? அவன் பாக்க ஜஸ்ட் நல்லா இருக்கானே அப்படின்னு அட்மையர் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குதுங்கிற நானு. தப்பில்ல. இல்ல இல்ல இப்ப இல்ல நான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு டீசருக்கு இவ்வளவு விமர்சனமா அப்படின்றதுதான். அது ஒரு பெண்ணா இல்லாம ஒரு பையன வச்சு எடுத்திருக்காங்க. விக்ரமோட பையன வச்சு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதே ம் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அவன் போற வாவ் டயலாக்க ஆல்பா ஒரு மேன் பாத்தியா மனுஷன் சொல்லிருப்பாங்க. மாதிரி வச்சிருப்பானுங்க. அவன் என்ன பாத்தியா அவன் எப்படி தமிழ்ஸ் எடுத்தான் பாத்தியா? ஆல்பா அந்த மேன் சொல்லுவாங்க பேர் வச்சு தனியா அதுக்கு. ம், அந்த 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு எப்படி போனான் பாத்தியா அவன்? வப்பாட்டி வீட்டு எப்படி செவரட்டி குதிச்சா போனான் பாத்தியா? மச்சான் இவன் தான்டா கெத்து. எத்தான் பாடுறா பாட்டில மேல மொட்டை மாடல தண்ணி டேங்குள்ள தண்ணி கலந்து அப்படியே குச்சான்டா. எம்மா நான் சீன்றா அப்படின்ட்டு போனுங்க. டேய் அதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன், லெட் 2 பக்கமும் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வெளியில வரட்டுங்கிற நான். ஏன்னா உண்மையாலுமே பெண் டைரக்டர்ஸ் வந்து பெண்களை பத்தியான படங்கள் நிறைய எடுக்கணும். ஏன்னா இப்ப எல்லா பாட்டே எனக்கு வந்து நான் சில டைம் யோசிப்பட்டாம என்னன்னா, இப்ப பாட்டு வரியில பொண்ணுங்களுக்கான வரியே இருக்காது பாத்தீங்கன்னா. ஒண்ணுமே இருக்கு. பொண்ணுங்க பாடுறதுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வரிகளே இருக்காது. ஏதோ நம்ம அத்திபூத்தா போல இப்ப கவிஞர் தாமரை இந்த மாரி பெண் கவிஞர்கள்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள் இப்போ கௌதம் மேனன்லாம் உண்மையாலுமே அதில பாராட்டணும். பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் யோசிச்சு நெறைய வரிகள் வந்து எ எழுதுவாங்க. கௌதம் மேனன், அஸ்வினி வந்து தம்ஸ் டவுன் குடுக்குறது. இவ்வளவு நேரம் கௌதம் இத்தனை நேரம் மேனன்லாம் அவர்தான் வந்து இவ்வளவு கடிச்சு நேரம் கௌதம் மேனனை போட்டு கொல கொலன்னு அதனாலதான் கொண்டிருக்கணும். இப்போ வந்து ஏங்க இவங்க நான் வந்து வேற அது சாதின்னு சொன்னது கேட்டீங்க. ஏங்க அவர் வேற படம் வாரணமாயிரம்லாம் சூப்பரா எடுத்திருப்பாருங்க. அதுக்கு சொல்றேங்க. அதுல என்னங்க? இருக்க சீன்களே அதுக்கும் அடிக்கும் இந்த பிரச்சனை தான். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் அடி. அவரும் மொத ஃபர்ஸ்ட் அடி அடிக்கும். அங்கதான். இல்லைங்க அதே மிடில் அடிங்க நம்ம அடிதான். வந்துட்டு பிரசாந்த் இப்ப நீங்க சொன்ன 2-3 விஷயத்துக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா, விமன் அண்ட் மென் இந்த பிரச்சனை ம். மிசாஜினி அப்படின்றது யா. நீங்க சொல்ற பெர்சன்டேஜ் வைஸ் ஐ மீன் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அது எந்த அளவுக்கு கரெக்ட் இல்லைன்றதை தாண்டி இது வந்துட்டு ஒரு சமூக பிரச்சனையாவே இத்தனை வருஷம் யாருக்கு நடக்குது அப்படின்றது தான் நம்ம இங்க பேசுறோம். அதனாலதான் நம்ம விமனுக்குன்றத முன் வந்து அதை பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். பிகாஸ் எண்ட் ஆஃப் த விமனுங்க இப்ப நம்ம வந்துட்டு இப்ப நம்ம ஒரு மொத்த கம்யூனிட்டி LGBTQI+ கம்யூனிட்டின்னு வரும்பொழுது நம்ம அதுல ஒப்ரஸ் ஜெண்டருக்கு தான் ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டியதாக நம்ம அதுதான் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம். அதுதான் அதுக்கு ஒரு ரீசன். கமிங் டு கௌதம், நீங்க சொல்ற வாரணமாயிரம் நல்ல படம் தான், நானும் சூப்பரா என்ஜாய் பண்ண ஒரு காலத்துல. இப்ப எனக்கு ரிலேட்டபிளாவே இருக்காங்க நிறைய விஷயம். நான் முன்னாடி இங்க பேசினேன், ரிப்பீட் பண்ணல. என்னன்னா இப்ப மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாரு. நான் பார்த்த மிடில் கிளாஸ் அது கிடையாதுங்க. நான் மிடில் கிளாஸ் தான் நான் நம்புறேன். ஆனா என்ன சுத்தி இருக்க நான் படிச்ச ஸ்கூல்லயும் காலேஜ்ல அப்படி மிடில் கிளாஸ் நான் பார்த்தது இல்ல. அது அடையாறு மிடில் அது கிளாஸ். எலிட் அடையாறு மிடில் மைண்ட் கிளாஸ். செட்டா தான் நான் பாக்குறேன். எந்த ஊர்ல வந்து அண்ணா நகர் மிடில் கிளாஸ் அது. எக்ஸாக்ட்லி. சோ அது எல்லாமே எனக்கு ரிலேட்டபிளே இல்லங்கறேன். அப்ப எதையோ அவர் எலிட்னா அத சொல்லி இருந்தா எனக்கு அது ஓகேவா இருந்திருக்கும். இது மிடில் கிளாஸ் சொல்லிட்டு பண்ணும்பொழுது எனக்கு அது வந்துட்டு பொய்யா இருக்கு. அது ஃபேக்கா தான் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஜாதி பிரச்சனைல இருந்து எல்லாமே நிறைய பேசலாம். பட் பேசிக்கா அதுவே எனக்கு ஒரு ப்ராப்ளமா தான் இருக்குன்னு சொல்றேன். இல்ல அஸ்வினி, இதுவுமே நான் சொல்றேன். இங்கேயுமே நான் மாறுறேன் உங்க இருந்து. என்னன்னா திருப்பி சொல்றேன். இது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது ரொம்ப முரணா இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு அண்ணா நகர்ல போய் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா, காஃபி மக்கோட கௌதம் மேனன பார்த்தா, "ஏய் நான் மிடில் கிளாஸ்டா. எங்க வாழ்க்கைய அற்புதமா எடுத்திருக்காருடா அவரு" அப்படின்ருப்பாங்க. ஏன்னா, அவனோட மிடில் கிளாஸ் அவனோட வாழ்க்கை அதுதான். சோ, அவங்கவங்க நான் திருப்பி அதான் சொல்றேன். என்னன்னா, அந்த டைரக்டர் வளர்ந்த விதம், வளர்ந்த சரவுண்டிங் பத்தி தான் அவன் வந்து கதைய நல்லா எடுப்பான். அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிலேட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. டு பி ஹானஸ்ட். 100% அவசியம் கிடையாது. இப்ப அந்த பொண்ணு எடுக்குதுன்னா, அந்த பொண்ணு வளர்ந்த விதம் டைரக்டர் அந்த பொண்ணு வளர்ந்த விதம், அவங்க பார்த்த சிச்சுவேஷன்ஸ், அவங்க கிராஸ் பிரசாந்த் அண்ணா பண்ண சாரி டு இன்டரப்ட் சாதி இல்லைன்னு சொல்லுவாப்புல. ஆனா வந்து மலையாளியை ப்ரொவைட் பண்ணி பேசுவாப்புல படத்துக்கு மலையாள ஃப்ரீ வச்சு with பேசுவாப்புல. due அதுவும் சாதி respect, I மண்கள் will தான். disagree with what you said. ஏன் நான் அதை Yeah. ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். எந்த டைரக்டர்ஸ் எடுத்தாலுமேங்க, அதாவது மூவின்றது வந்துட்டு ஒரு வெறும் என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இட்ஸ் வெரி ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? சோ வந்துட்டு நான் இதுதாங்க பார்த்தேன், நான் இதைத்தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு தப்பான விஷயத்தை எடுத்து படத்துல காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ன்ற படத்தை நிறைய பேர் அடிச்சாங்க. நான் இதுதாங்க பார்த்தேன்னு சொல்லி எக்ஸாம்பிளா
ரெஸ்பான்சிபிளா எடுத்து காட்ட முடியாது. சோ நம்ம சொசைட்டியை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? அவர் அந்த படத்தை ஒரு எலிட், ஒரு ரிச், ஃபில்தி ரிச் ஃபேமிலியா காட்டியிருந்தாருன்னா அந்த கேள்வி எனக்கு அந்த இடத்துல வந்திருக்காது. அவர் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ன்றது இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காருங்கும் பொழுது அது எனக்கு ப்ராப்ளமா தெரியுதுங்கிறனால அதே மாதிரி இப்ப ரீசெண்டா அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்ல இருந்த ப்ராப்ளம் எல்லாமே சோ நீங்க சொன்னதுல எங்க அது வியூஸ் மாறுங்க. அது ஒரு இன்டர்வியூல சொல்றதே வந்து அவங்களோட லைஃப் பார்த்தா இருக்காது. இப்போ ஒன்னு சொல்றாருன்னா அந்த ஸ்வர் ஆஃப் மூமெண்ட்ல அங்க அந்த தாட்ல ஒன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் தவறுன்னு இருக்கப்போ ஒரு ட்ராக் பண்ணாங்கன்னா they will realize and they will improvise. of course it is good if they unlearn and learn. It is definitely நம்ம எல்லாரும் அப்படிதான் லேர்ன் பண்ணி அன்லேர்ன் பண்றோம். அதுதான் நம்ம அவங்க கிட்டயும் எதிர்பார்க்கிறோம். ஏன் எதிர்பார்க்கிறோம்னா நம்மளை விட ஒரு நான் இங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆள், நானே நம்ம ரெஸ்பான்சிபிளா பேசணும் நம்ம யோசிக்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் மீடியால இருக்கும் பொழுது இன்னமும் எவ்வளவு பொறுப்பா அவங்க நடந்துக்கணும். அப்படியெல்லாம் இருக்காங்க. நாம சொல்ற எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னு சொல்ற இல்ல எக்ஸ்ட்ரீம் ரேஷனல் டைரக்டர்னு சொல்றவனுங்களுக்குள்ளேயே பல உப்புமா தானே கிட்டுறானுங்க. இப்ப நாம அது ஒரு டைரக்டர் கிட்ட இருக்கிற பிரச்சனை இல்லையா அஸ்வினி? இது நீங்க தமிழ் டைரக்டர்ல மேல் டைரக்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல 70% படங்கள் அப்படித்தானே இருக்குது. நீங்க எக்ஸாம்பிள் நான் கௌதம் பேரை சொல்லி சொல்றேன். நீங்க பேரை சொல்லி சொன்னாதானே நான் பேச முடியும். நீங்க ஜென்ரலா சொன்னா நான் எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல நான் இத சொல்றேன். நான் பயங்கர த்ரில்லரான படத்துலயும் ஒரு ஐட்டம் சாங் வந்துடுதே. அதுக்கு நான் அகைன்ஸ்ட் தாங்க. அதாவது சம்பந்தமே இல்லாம ஒரு ஐட்டம் சாங் கொண்டு வந்து விமன் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பண்றது எல்லாம் அது யார் பண்ணிருந்தாலும் அது தப்பு தான். அதுக்கு வந்துட்டு எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. பட் நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்துட்டு இத்தனை வருஷம் ஒண்ணு பாத்திருக்கோம், அவங்க அதுதான் பாத்திருக்காங்க, அவங்க வாழ்வியல் அதுதாங்கிறதுக்காக அது ஜென்ரல் ஆயிடாது. ஏன்னா நம்ம தமிழ் சமூகமா உட்கார்ந்து ஒரு படத்தை பாக்குறோங்கும் பொழுது அது நம்ம ஏன் ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்றோம்னா, அதாவது இப்ப நம்ம சில படத்தை வந்துட்டு நம்ம வெறும் ஒரு வியூவா உட்காந்து அழகா ரசிச்சுட்டு ஏஸ்தட்டிக்கா இருக்குன்னு பாத்துட்டு போறது வேற. பட் நம்ம நிறைய அவங்க யூஸ் பண்ற டயலாக்ஸ், அவங்க யூஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரிலேட்டபிளா இருக்கா இல்லையான்றது முக்கியம். இல்ல ரிலேட்டபிளா கவலையான விஷயம் என்ன அஸ்வினி? இப்ப நீங்களாம் இப்ப ரேஷனலிஸ்ட், நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அனுபவங்கள் இருக்குது. அதனால பகுத்தறிஞ்சு ஒரு படம் பாக்குறீங்கன்னா நல்லது கெட்டதை உங்களால எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லதை எடுத்துட்டு இல்லாட்டி இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இந்த படங்கள் யார உண்மையா பாதிக்குதுன்னா அந்த 17 to 23 இருக்காங்கல்ல, அவன் என்னன்னா இத லைஃப்னு நினைச்சுக்கிறான். அதுதான் கொடூரமான ஒரு விஷயம். அது சினிமா படங்கள் வந்து யார உண்மையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா அந்த ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள இருக்காங்க பாருங்க, அவனுக்கு நீ ஒண்ணுமே தெரியாதுங்க. இவன் சொல்றதா இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு போய் நிறைய தப்பு பண்ணிடுறாங்க. இது நடக்குது. நீங்க சொல்ற பாயிண்ட் அது ரொம்ப வேலிடான பாயிண்ட் அது. ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையா சொல்ல போனா தமிழ் சமூகம் நீங்க பேசுறதுல ஒரு இந்த ஒரு 25 வருஷத்துலங்க நிறைய பசங்க தம் அடிச்சதுக்கு தண்ணி அடிச்சதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் தமிழ் சினிமாங்க. நீங்க அவன் வாழ்க்கையை தொலைச்சதுல மிக முக்கிய காரணம், அதாவது ஒன் ஆஃப் த முக்கியம். ஏன்னா ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தமிழ் சினிமா. ஏன்னா இவன் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு அஜெண்டாவே பண்ணானுங்க. நீங்க எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பார் சாங் இருக்கும். நான் சொல்றது இந்த 2003 to 2009 சம்திங் நினைக்கிறேன். எல்லா படத்துலயுமே ஒரு பார் சாங் இருக்கும். இது வந்து நீங்க இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை விட நான் முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாதுங்க. இன்டென்ஷன்லாம் வச்சானுங்க. இன்டென்ஷன்லாம் வச்சு அந்த சாராயத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து, இந்த பக்கம் கவர்மெண்ட் சாராய கடை நடத்துறதுக்கு ரெடி ஆகி தம்ம கொண்டு போய் சேர்த்து வாழ்க்கையை முடிச்சதுங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை இன்னைக்கு வந்து அன்னைக்கு 20-25 இருக்கிறவங்க இன்னைக்கு 40 வயசுலங்க உடம்பு முடிஞ்சது, வாழ்க்கையை முடிஞ்சது, சேவிங்ஸ் முடிஞ்சதுங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இதை வந்து சினிமா பண்ணியிருக்குதுங்க. இதை சினிமா பண்ணிருக்குது. இன்னைக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுமே பெரிய பெரிய ஆளானவங்க உத்தமமாயிடுறாங்க. எல்லாம் மேடை போட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் அடிக்காதீர்கள், சரக்கை தொடாதீர்கள், அந்த பிராந்தி குடிக்காதீர்கள் அப்படிங்கிறாருங்க. ஏய் நீங்க வளர்றப்ப பூரா என்னடா பண்ணீங்க? தலைகீழ பாட்டில் குடிக்கிற மாதிரி சொல்லி காட்டி தாண்டா மேல வந்தீங்க. அப்ப அன்னைக்கு பண்ணிடக்கூடாதுடா. அன்னைக்கு பண்ணாம நீ நின்றுக்கணும். அன்னைக்கு பண்ணாம நீ வந்து இல்ல இதுதான் அப்படின்னு நின்றுக்கணும். அப்படி நின்று இருந்தா சூப்பர். எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அட்வைஸ் பண்றீங்க. உங்க கூட பார்த்து கெட்டு போனவன் பூரா அவனுக்கெல்லாம் வந்து உடம்ப திருப்பி கொடுத்துருவீங்களா? அவனுக்கு தொலைச்ச அந்த வருஷங்களை திருப்பி கொடுத்துருவீங்களா? இப்ப பாட்டில் ராதான்னு ஒரு படம் வந்திருக்கு. அட்டகாசமான படம். எவனுமே போய் பார்க்க மாட்டானுங்க. நானே போய் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆதங்கம், எப்படா இந்த படம் ஓடாம இருக்குது அப்படின்னு ஒரே ஆதங்கம் எனக்கு. ஏன்னா குடியோட பிரச்சனையை பத்தி இதை விட ஒரு பெஸ்டா ஒரு படம் எடுக்கவே முடியாது. தமிழ்ல எடுக்கவே முடியாது. ஒரு குடினால ஒரு வீட்டு பொம்பளைய என்னென்ன பாடுபடுறாங்கன்னு பத்தி இதை விட பெஸ்டா ஒரு படம் எடுக்கவே முடியாது. வரவே வராது.
இன்னைக்கு குருவே அதுல அவரே வந்து போஸ்ட் நீங்க எல்லாம் போட்டிருக்காரு. ஆக்சுவலி அவரே இன்னைக்கு எழுதி எல்லாம் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. குரு சோமசுந்தரம் அவரே போஸ்ட் போட்டிருக்காரு, எல்லாரும் போய் பாருங்க கண்டிப்பா இந்த படத்தை அப்படின்ற மாதிரி. இல்ல அது இல்லைங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டு பொம்பளைய ஒரு குடினால ஒரு எத்தனை குடும்பத்தை பிச்சு எரியுது அந்த குடி அப்படிங்கறத நீங்க அது வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த படத்தை எடுத்து பிரசன்ட் பண்ணிருக்கானுங்க. ஏங்க எவனுமே போக மாட்டானுங்க படத்துக்கு. அப்ப என்னடா ஒரு சொசைட்டியாவே என்னன்னா, அப்ப நீங்க நல்லது வேண்டான்னு சொல்றீங்க. அப்புறம் நல்லது கொடுத்தா இப்படி, கெட்டது கொடுத்தா சண்டைக்கு வர்றீங்க. இல்ல கெட்டது கொடுத்தா சில டைம் பிளாக் பஸ்டர் ஆக்கிடுறீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? நம்ம சமூகம் முன்னேறவே இல்லை அப்படிங்கிறீங்க. ஏன்டா கெட்டது மட்டுமே கன்சியூம் பண்ணிட்டு நல்லதை நீங்க கன்சியூமே பண்ணலீங்கன்னா இப்ப எங்கடா முன்னேறு இல்ல சமூகம்? எங்க எங்க இருந்து முன்னேறும்? பிரச்சனையே எது கெட்டதுன்னு இவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சமூகம் பண்ணும் பொழுது அதை வந்து நல்லதா பாக்குறானுங்க கெட்டதையே. அதை வந்து பயங்கர ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு இவங்க பிஹேவ் பண்றாங்க. இல்ல டாம், இது என்னன்னா டாம், இந்த இந்த நாம வந்து என்னன்னா நம்ம ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயரோட எவல்யூஷன்ல வந்த ஒரு ஒரு ரிசல்ட் நாம இந்த ஹியூமன் பீயிங் இருக்கிறதே நம்ம ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். இது வந்து நாம மட்டும் கிடையாது, நமக்குள்ள கோடிக்கணக்கான பாக்டீரியா இதுக்கெல்லாம் வாழுது. நம்ம சிஸ்டத்தோட ரெப்ரசன்டேஷன் தான் நாம. ஒரு ஹியூமன் பீயிங்கிறவன் அவ்வளவு பெரிய சிஸ்டத்தோட ரெப்ரசன்டேஷன். அதுவே ஒரு பியூட்டி அது. அப்படிங்கிறப்போ இங்க நீ மனுஷனா இருந்தாலே சூப்பர்ரா. அதுல நீ இந்த ஜாதி எல்லாமே லேபிள் தான். மதம், ஜாதி, நீங்க இனம், செக்ட் இது எல்லாமே வெறும் லேபிள் தான். அது அந்த லேபிள்லாம் இப்ப உருவான லேபிளுக்கு அதெல்லாம். நீ இப்பன்னா இந்த பூமியோட காலக்கோட்டுக்கு நீ எடுத்துட்டீங்கன்னா, நேரக்கோட்டுக்கு நீ எடுத்துட்டீங்கன்னா, நாம இந்த ஜாதியெல்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பூமியோட டைம்ல நம்மளது ஒரு அரை நொடி கூட இருக்காது. அவ்வளவுதான் உருவான டைம் இதெல்லாம். இதை புடிச்சு தொங்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனுஷனா அந்த பக்கம் அவன் மனுஷனா ஃபேரா இருக்கானா, ஃபேர் சூப்பர், அவ்வளவுதான். கலந்து பேசு, வேலையை பாரு. தட்ஸ் ஆல். நான் இது ஏன் இதை சொல்றேன்னா பர்டிகுலரா நான் ஒரு 21 அப்படிலாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாமளும் ஒரு ஆவரேஜ் யங்ஸ்டர் தான். அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓ இந்த ஜாதிக்காரன் மோசமா, பாத்தியா இவன்லாம் இப்படி படம் எடுக்கிறான் அப்படின்னு நம்ம தோண்டிட்டு இருக்கோம். நமக்கு 22, 23ல கொஞ்சம் எல்லாம் படிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகுது. அப்போ மனுஷங்களா பார்க்கணுங்களா புரியுது. என்னைக்கு நம்ம மனுஷங்களா பார்க்கணுங்கிறது புரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு உன்னோட பவுண்டரி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதோட பியூட்டி அதுதான். நீ எல்லாரையும் மனுஷங்களா நீ ஏத்துக்க, நீ உண்மையாலுமே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா கிடைக்கும். நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அது வந்து உன் தலையில தான் நீ பண்ணிக்கிற. நீ உலகெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீ உனக்கு அதை பண்ணிக்கிற. நீ வந்து நீ சைக்கோவா மாறிடுற. இவன் மோசம் அவன் மோசம்னு இதுல யாரையும் பாதிக்கிறது இல்லை, உன்னைத்தான் பாதிக்கும். உள்ள சப்கான்சியஸா பாதிச்சு நீ கீழே போயிடுற, அவ்வளவுதான். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நம்ம சொந்தக்காரங்களே பார்த்திருக்கிறேன். வந்து குத்த வச்சு உட்கார்ந்தானுங்கன்னா 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சிருவானுங்க. பாத்தீங்களா? இப்போ அந்த கோயிலை வந்து இப்படி இடிச்சானுங்கல்ல, அதே ஏதோ ஒரு மசூதி இடிச்சிருவானுங்களா, போயிருவானுங்களா? டே இப்ப இது எதுக்கிட்டா பேசுற? இளவுல வந்து கொண்டு பேசிட்டு இருக்கானுங்க. அப்பா இளவுல கருப்புல வந்து 6வது நாள் 7வது நாள் ஒருத்தன் குத்த வச்சு உட்காந்துட்டு 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கான். ஒருத்தன் என்னங்கிறான் வந்து உட்காந்துட்டு வீடு வீடு கட்டினா வீடை சுத்தி வரணுமா? என்னங்க, வீடை சுத்தி வரலைன்னா, அப்படி சுத்தி வராத வீடு இருந்ததுன்னா அங்க யாராவது ஆளு செத்து போயிருமா அப்படின்னா. ஓ அப்படிங்களா, சரிங்க. அப்புறம் வேற என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுங்க அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் இருந்தா தான் அந்த வீடு வந்து நல்லா இருக்கும். நீங்க வந்து செல்வம் நல்லா கொளிக்கும் அப்படின்னா. நான் தான் சொன்னேன், டேய் நான் இந்த வீடு கட்டுறதுக்கு இதுக்கு முன்னாடி வித்த பழைய வீடு வந்து 15 வருஷம் வாழ்ந்த வீடு, மேற்கு வாசல். அந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல காசே இல்லாம போச்சு. படாத பாடுபட்டு அந்த வீட்டை விற்கிறதுக்கே ஒரு வழியாயித்தான் அந்த வித்து இதை வாங்கியிருக்கிறேன். ஏதாவது வந்து உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி வந்து பொது மேடையில உக்காந்துக்கிட்டு அதை ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுக்கிட்டு நீ காசு வச்சிருக்கிற அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது பூமர் மாதிரி ஏதாவது பேசிட்டு போகாதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இங்க உட்காந்து 50 பேர் நீங்க வந்து, ஏன்னா அவங்க வந்து பெரிய பணக்காரன். இங்க நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன, பணக்காரன் சொன்னா உண்மை. அது எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 50 கோடி இருந்ததுன்னா அவன் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவாங்க. எலுமிச்சங்காய் முழுசா முழுங்கினா உனக்கு காசு வரும் அப்படின்னா இவன் போய் முழுகிட்டு வந்துருவானுங்க. எதுக்கு முழுங்குறான்னு தெரியாது. ஐயோ அவரே சொல்லிட்டாருங்க, அவர் முழுங்கினாராமா அப்படின்ட்டு 2 எலுமிச்சையை முழுகிட்டு வந்துருவான். அவன் சொல்றான் இதை உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கானுங்க, இது இப்படி இப்படி இப்படின்னு குச்சு 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 குச்சுங்கிறான்.
ஒருத்தன் வந்து உட்காந்து இப்படி இது பேசிட்டு இருக்கான், சம்பந்தமே இல்லாம உட்காந்து இஸ்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கான். டேய், எல்லா மதத்திலயும் ஃபிளாஸ் இருக்குடா, எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு. இது உட்காந்து அவங்கள்ட்ட டாபிக்கா பேச முடியுமா? ஸோ அதாங்க இப்போ சொசைட்டியாவே என்னன்னாங்க, நம்ம ரொம்ப க்ளோஸ்டா ஆயிட்டு இருக்க டாமு. இப்போ என்னன்னா, இது யாரையும் இப்போ அஸ்வினி இருக்காங்க, நீங்க டாமு, உங்க பேர் கூட எனக்கு தெரியாது. என்ன உங்க நிஜ பேர் கூட தெரியாது. நீங்க என்ன பண்றீங்க எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு தெரியும். நீங்க சூப்பரா பேசுவீங்க. இங்க வந்தா வைப் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் நமக்கு தேவை. நான் ராஜேஷ் பேசுறேன் அப்படியா இல்ல யாரு வைப் நல்லா இருக்கா? இல்ல நான் அவ்வளவுதானே. அதன் ப்ரோ சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பிரசாந்த் ப்ரோ, இல்ல 2 பாயிண்ட் மட்டும் முடிச்சிட்டு நான் போன தூக்க போற டைம் ஆச்சு எனக்கும். மேல ஒரு ட்வீட் செக் பண்ணிருக்கீங்களா ஒரு வீடியோ, ஓகேவா? 8 ஐ மீன் டு நாட் 8 into 2 போட்டிருக்காருல்ல ஆமா ஒருத்தர். ஆமா. அவர் ஐடியா நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சும்மா வேற ரீசனுக்காக. ம் அவர் அந்த கும்பமேளா வந்து ப்ரைட் பண்ணி ட்வீட் போட்ட ஒரு சில தற்கொலையில அந்த ஒரு தற்கொலை, ஓகேவா? ம் அது வந்து ப்ரைட் ரேலி, அது வந்து வரலாறுக்கான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை வந்து ரொம்ப ப்ரைட் பண்ணிட்டு இருந்தாப்புல, ஓகேவா? ம் ஆனா அந்த நிகழ்வு பார்த்தா ரொம்ப கொச்சையான நிகழ்வு என்ன பொறுத்த ம் வரைக்கும், ஓகேவா? உட்காந்து எல்லாரும் ஆக்குவாட சுத்திக்கிட்டு ட்ரெஸ் இல்லாம, ஓகேவா? அதெல்லாம் பேசுவாங்க. இதே நம்ம ஊர்ல வந்து 200 பையன் வந்து சாட்சி போட்டுன்னு வச்சுக்க கேள்வி கேட்பானுங்க. ம் ஆனா அங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒருத்தன் வந்து எதுவுமே எல்லாம் சுத்திட்டு இருப்பான். ம் அது வந்து கேட்டா ப்ரைடுன்னு அது வந்து கடவுளோட தூதுன்னு. ம் ஆனா நான் வந்து நம்ம வந்து சாட்சி போட்டு போடணும்னு வச்சுங்க, நம்ம போடுறது வந்து இவனுக்கு ஆக்வர்டா இருக்கும். ம் எப்படி நீ போட்டு போலாம், வேஷ்டி கட்டு போ, இதே பொண்ணு என்ன போட்டு போனா புடவை கட்டு போகணும்னு ம் கேட்கலாம். அங்க பார்த்தா எல்லாம் எதுவுமே சுத்திட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க பர்சன் இருக்கலாம். ஒன்று. செகண்ட் பாயிண்ட் வந்து ஆஹ் அதான் சொல்ல வந்தேன், இந்த இவங்கெல்லாம் எதை பேசணும் எதை பேசக்கூடாது இவனுங்க தீர்மானம் பண்றானுங்க, ஓகேவா? இவனுக்கு சூஸ் பண்றாங்க. நான் சொல்றேன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன் எதை பேசணும் எதை பேசக்கூடாது. நீ சூஸ் பண்ணாத, நீ யார் ஃபர்ஸ்ட்? ம் நீ வந்து சும்மா வந்து இங்க ஒரு கட்டமைப்பு கட்டமைக்கிற, இது வந்து புனிதம், இது வந்து கடவுள், இது கடவுள் பேரை வச்சு இவனுக்கு நிறைய பண்றானுங்க. தில்லாமலாம் பார்த்தா கடுப்பா இருக்காங்க. எல்லாம் கேட்டா எனக்கு கண்ட கருமத்தெல்லாம் சொல்லுவாங்க அதை வச்சு. இல்லங்க கடவுளை கட்டமைச்சு இவனு சொல்லி கடவுளை கட்டமைச்சு கண்ட கர்மத்தை இவங்களே திணிச்சிட்டு இருக்காங்க. இல்லங்க, இதோட பிரச்சனை இதுதான் இதோட right தான். மதனு, இதோட பிரச்சனை என்னன்னு சொல்றேன் மதனு. அவனுக்கு ஆயுதம் கொடுக்கறதே வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் தான். இதான் உண்மை. ஏன்னா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபேரா பேசுறது இல்ல. அதாவது இப்ப நான் எல்லா டைம்னு சொல்ல நானு, பட் நிறைய மெயினான டைப்ல வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா அவனுக்கு வாய்க்கு வந்து இவனுக்கு அவள் தந்துடுறானுங்க. அதனால அவனுக்கு இன்னும் ஏறி ஆடுறானுங்க. இன்னொன்னு அவனுக்கு ஆட்சி மதனு, நம்ம ஒன்றும் பேச முடியாது. அவனுக்கு ஆட்சியில் அவன் அதான் பண்ணுவான். அவன் அப்படிதான் பண்ணுவானுங்க. வாண்டடா பண்ணுவான். அவன் எரிட்டுன்னு பண்ணுவான். அவனுக்கு மெயின் எய்ம் என்ன? மைனாரிட்டி வந்து நீங்க இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு சைக்காலஜிக்கலா எங்கெங்க தாக்க முடியுமோ. இன்னொன்னு அவனுக்கு ஓட் பாலிடிக்ஸ் இருக்குது மதனு. அவன் இந்த கும்பமேளா வந்து பெருசா வந்து ஏன்னா அவனுக்கு வந்து யூபி தான் அவனோட அந்த யூபியை ஜெயிச்சிட்டானுங்கன்னா அவன் இந்தியாவை ஜெயிச்சிருவான். வெரி சிம்பிள். அந்த எம்பி தொகுதிகளில் வந்து அங்க ஜெயிச்சிட்டான்னா இந்தியாவை ஜெயிச்சிருவான். அப்போ அங்க ஹலோ என்ன சார், குட் மார்னிங், குட் ஈவினிங். யாரு யாரு ஐயா பேசிட்டு இருக்கும்போது என்னங்கய்யா பேசுறீங்க நீங்க? சீரியஸா பேசிட்டு இருக்கிறப்ப குட் மார்னிங் குட் ஈவினிங் வந்து பேசிக்கிட்டு. யாருது? பாலாஜியா? இல்ல சேதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. இல்ல அதனால ம். ஸோ அதாங்க. இப்போ ஸோ அவனுக்கு வந்து ஓட்டரசியல் இருக்குதுங்க. அடுத்து வந்து அவன் இப்போ பிஜேபிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டா படுத்து தூங்குற அந்த கட்சி கிடையாது. இன்னும் 15 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்கணும். அதுக்கு என்ன வேலை பார்க்கணும்னு அவங்க அந்த அடுத்த எலெக்ஷனுக்கான வேலையை இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க. அதுக்கு அதுக்கு வந்து வேலை செய்கிறாங்க அவங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இங்கே என்ன வேணா கமெண்ட் பண்ணிக்கலாம் பிரதர். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் அது பெருசாக நடக்குதுங்கிறது அவனுக்கு பெரிய லெவலில் வந்து ஹிந்து ஓட்ஸை வந்து கன்சால்டேட் பண்ணும். அதுக்கு தான் அவன் பண்றான். அவனுக்கு உங்களை பத்தி என்ன கவலை? நீங்க கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அவ்வளவுதான். இதுக்கு என்ன மேல ஆட்சி பாருங்க. ஒரு பாயிண்ட் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு மட்டும் நான் போயிடுறேன். 2 பாயிண்ட் தான் வந்தேன். இன்னொரு பாயிண்ட் டக்குன்னு ரிமைண்ட் பண்ணல எனக்கு. நான் திரும்பி இந்த பாயிண்ட் அழுத்தமா கொடுத்துட்டு போயிடுறேன். அந்த பொண்ணு இப்ப இந்த பேட் கேர்ள் படம் பத்தி பேசினாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு பிராமின் கம்யூனிட்டி. அந்த பொண்ணு அந்த சொந்த கம்யூனிட்டியை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கு. அந்த கம்யூனிட்டியை அவங்க அந்த படத்தை வந்து பிரசன்ட் பண்றாங்க, ஓகேவா? வெற்றிமாறன் ஆகட்டும், அனுராக் கஷ்யப் ஆகட்டும், அவங்க அந்த படத்தை வெளியிடுறாங்க தச்சிட்டு, ஓகேவா? அந்த கம்யூனிட்டி பத்தி அந்த கருத்தை வந்து வைக்கிறது அந்த பெண், ஓகேவா? அந்த பெண் இயக்குனர். நீ அந்த இயக்குனரை கேள்வி கேட்காம தண்ணிக்காரன் போட வந்த எங்களை கேள்வி கேட்கறது தப்பு என்ன, ஓகேவா? ஃபர்ஸ்டிங் போற போக்குல போயிட்டு அந்த பெண்ணை கேள்வி கேளு, ஓகேவா? ஏமா இந்த படமா எடுத்துருக்க அப்படி கேட்டா அந்த பொண்ணு செருப்பால் அடிக்கும். எப்படி அடிக்கலாம்? ஆமா, இதுக்கு முடிச்சுதான் அது அப்படி போய் அந்த பொண்ணு போய் கேள்வி இல்ல முடிச்சுட்டு நான் அப்படி நீங்க மாறுபடுங்க சொல்லி முடிச்சுட்டேன். என்னன்னா அந்த பெண் சொல்றது தப்பு. இல்லைங்க,
அந்த பொண்ணு போய் இவனை எது கேள்வி கேட்கணும்? இல்லைங்க அந்த முடிச்சிடறேன். பொண்ணு அதை என்ன பார்த்தா தப்பு? ஏன் அதை அந்த ஏன் பொண்ணு நான் என்ன தப்பு சொல்றேன் இருக்கு? இல்லைங்க ஆ, நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. இல்லை நான் அதுக்கு சொல்ல பேசுங்க, ஒரே நிமிஷம் வந்தார், ஒரு ஃபோன் கால். ஓகே. இப்ப அந்த அதுதான் அந்த பொண்ணு வந்து படம் எடுத்திருக்கு ஓகேவா. அந்த பொண்ணு நீ கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா அந்த படத்தை வந்து பிரசன்ட் பண்ற எங்களை கேள்வி கேட்கிறோம் ஓகேவா. உனக்கு பிரச்சனை வந்து யாரு? நாங்க ஓகேவா. நாங்களும் அந்த பொண்ணா அந்த கருத்தா அந்த இதுவா அது கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு அந்த பதிலே கிடையாது உங்ககிட்ட. நான் அதெல்லாம் சொல்ல வந்தேன் இந்த இந்த மேட்டர்ல. அதையா நீங்க கடைசி ஆல்ரெடி வரைக்கும் உங்களுக்கு அந்த சொல்லிட்டீங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல பிரசாந்த் அதுக்கு நான் வார்த்தையை கொடுத்தாப்புல, பிரசாந்த் ஆனால் திரும்பி நான் அதுக்கு ரிப்ளை கொடுத்தேன். அவர் சொன்னார் ஒரு இடத்துல, நான் சொல்ல முடியல, பேச முடியல, பேசிட்டே இருந்தது கண்டினியூஸா. டக்குன்னு நான் இதுக்கு பதில் கொடுத்தேன். இதை பத்தி அவர் பேசவே இல்லை, கடந்து போயிட்டாப்புல. பட் அதனால வந்து சொன்னேன். இல்ல இப்ப பிரசாந்த் சொன்னதுமே வந்து கரெக்ட் தான். இப்ப வந்து அந்த பொண்ணையுமே வந்து போய் கேள்வி கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. யாருமே கேள்வி கேட்க அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இது ஒரு படம். அந்த படம் இன்னும் தியேட்டருக்கு வரல. வரதுக்கு முன்னாடி இவ்வளவு விமர்சனம் வந்து இந்த படத்துக்கு தேவையில்ல. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றது ஆமா, புரிஞ்சுட்டு அதுக்கான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு தாம். ஏன் அந்த கேள்வி அந்த பொண்ணுகிட்ட கேட்கணும்னா, அந்த பொண்ணுகிட்ட கேட்டா எக்ஸ்போஸ் ஆவானுங்க இவனுங்க ஓகேவா. எக்ஸ்போஸ் இந்த சென்ஸ் இது பெருசா போகும் ஓகேவா. அந்த கம்யூனிட்டிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு ஓகேவா. அது இந்த ஒரு பொண்ணு பேசுறது நாளைக்கு பல பொண்ணு பேசும் ஓகேவா. அதுக்காக அந்த பொண்ணு மாதிரி இவங்க அந்த பொண்ணு கிட்ட போகாம இருக்காங்க. போனா அந்த பொண்ணு வந்து கேள்வி எழுப்பும். அந்த கேள்வி பொதுவா பேசுறப்போ அது விவாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையாகும் ஓகேவா. அந்த பொண்ணோட பார்வையில் நிறைய பொண்ணுகள் வெளியே வருவாங்க. அந்த மாதிரி எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, என்னையும் அடக்குமுறை பண்ணாங்க, எனக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லா பொண்ணும் வெளியே வருவாங்க. அதனால வந்து அந்த பொண்ணு பக்கம் இல்லாம இவங்க டைல்யூட்டிங் பண்றதுக்காக உட்காந்து இங்க ரஞ்சித் வெற்றி பண்ண கூட இருக்காங்க ஓகேவா. அவ்வளவுதான். ஓகே. எஸ் உமேஷ் வந்து ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. உமேஷ்க்கு அடுத்துட்டு ரேக் ஒரு நிமிஷம் இருங்க உமேஷ். எப்பரா இருக்க தம்பி ரேக்கு? நல்லா இருக்கேன் டாம். உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம். நான் அசைன்மெண்ட் எழுதணுமே, நைட்டு முழிச்சிருக்கணுமே நினைச்சேன். அப்படி ஸ்பேஸ் போட்டு என்னை முடிக்க வச்சுட்டீங்க. எவ்வளவு பாசம் என் மேல. எப்படிதான் இருக்க? மாசங்கள் ஆச்சே பேசி. ஆமாங்க. ரேக் இந்த பக்கம் எக்ஸ் சந்து கொஞ்சம் குறைச்சிக்கலான் இருக்கேன். ஏன்னா உருப்புறதுக்கான வழி இல்லையோன்னு தோணுது. அப்பப்போ வந்து வாரத்துல ஒரு 2 அதோட முடிச்சுக்கலான் இருக்கேன் அந்த கணக்கோட. ஒரு நிமிஷம் ரேக் ஏன்னா இந்த பக்கம் திடீர்னு இந்த பக்கம் வரமாட்டேன் நீ. இல்லையே உனக்கு சம்பந்தமே இல்லை. ரேக் வந்து எப்பவுமே வருவான் என் ஸ்பேஸ்க்கு. பிக் பாஸ் ஸ்பேஸ் போட்டதுல இருந்து பேஸ்புக் வரல அவன். அதுதான் ரேக் இந்த பக்கம் வரமாட்டாப்ல. இந்த டாபிக்ல அவருக்கு பிடிக்காது. இல்ல அது வந்து நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல பிக் பாஸ். அதனால அது டாம் போடும்போது அது அவங்களோட ஸ்பேஸா இருக்கும். மற்ற நேரம் அது 50-50 இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பேஸா இருந்தாலும் அவங்களே வந்து வெளில போடான்னு சொல்ற அளவுக்கு பேசுறது நானா தான் இருப்பேன். அதனால அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அங்க. இவர் பிரசாந்த் பேசிட்டு இருந்தாப்புல, அவர்கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள எஸ் ஆயிட்டாப்ல. இல்ல பிரசாந்த் பேச வந்தவர முடியாது நான் பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வெறியா இருப்பாப்ல. மதனு இல்ல நான் சொல்லிக்கிறேன். இல்ல நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பிரசாந்த் வந்து வெறியாயிட்டு போயிட்டாப்ல. சூப்பர் மதன். புரியல இல்லைங்க, அஸ்வினி. எனக்கு ஒரு எல்லாத்தையும் ஃபன்னி வேலை ஹேண்டில் பண்றாரு. எனக்கு அது பிடிக்கும். எனக்கு என்னன்னு தெரியல. கௌதம் மேனன்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து இந்த ஸ்பேஸ்ல. பேச வராங்கன்னா என்னன்னாவது கேட்கணும் மதனு. ஆன் பண்ண வேலையை யாரு பிரசாந்த் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு. அது இருந்ததுல எனக்கு காது வலி. எனக்கு சும்மா என்ன புரியல. எனக்கு அர்த்தமா வச்சுட்டு இருக்காப்ல. நம்ம பேசுறது மேட்ரு வேற. இல்லைங்க, நம்ம அணுகின விதம் வேறங்க. அவரு பண்ணி வேலை அணுகிறப்ப பண்ணி வேலை என்னன்னா பிடிக்காது. தட்ஸ் இட். கரெக்ட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி யுவர் பாயிண்ட். அதை வந்து நீங்க அவர்கிட்ட இருக்கும்போது நீங்க சொல்லியிருந்திருக்கலாம். இப்ப அவர் போயிட்டாப்ல, இப்பதான் பேசிட்டு போயிருக்காப்ல. அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை கமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. அவர் இருக்கும்போது நாங்க இதை சீரியஸ் டாக்கா பேசிட்டு இருக்கோங்க. அதை நீங்க வந்து அதே வழியில கொண்டு போங்க. ஏன்னா நீங்க ஃபன்னியா பேசும்போது அந்த டாபிக் டைல்யூட் ஆகுது. நீங்க பேசியிருக்கலாம். அவர் இருக்கும்போது நீங்க பேசுனீங்க அப்படின்னா நானே வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருப்பேன். அவர் போனதுக்கு அப்புறமேட்டு பேசணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம். ஓகே குட் இல்ல குட் குட் குட். கரெக்ட். ஆனா அவர் பேசுறப்ப வேற யாரையும் பேசவே விடுறது இல்ல. நான் முடிச்சிட்டேன் நான் முடிச்சுட்டு போயிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்ற டோன்ல தான் பேசுறாரு எப்பயுமே. சரி ஓகே. இப்ப வந்து இனிமே வந்து அவர் வரப்ப எல்லாருமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பேசுங்க. ஏன்னா அவருடைய கவுண்டர்ஸ் எல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேங்க. அவர் ஃபன்னியா பேசுறது நிறைய இடத்துல எனக்கு பிடிக்கும். பட் இன்னைக்கு வந்து ஒரு சீரியஸான டாபிக். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். எடுத்துட்டோம் பேசிட்டோம். வேற யாராவது புது ஆட்கள் வாங்கலாம். புது ஆட்கள் வந்து ஏதாவது பாயிண்ட் வைங்க, பேசுங்க. நான் வந்து இத பத்தி என்ன அஸ்வினி நீங்க சொல்லுங்க. இத பத்தி நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நான் பேசி வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? பேட் கேர்ள் இந்த மூவி டீசர் பத்தி யா தாராளமா போடுங்க. பிகாஸ் நம் இந்த சைடுல நிறைய வாய்ஸ் வெளில வருது நல்லது தானே. சோ கண்டிப்பா போடுங்க.
எஸ் வித் நிறைய ஐ திங்க் நம்ம ரொம்ப நல்ல ஹெல்த்தி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல. அன்டில் சம் டைம் அகோ நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணோம். பேட் கேர்ள் ஆரம்பிச்சு நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். இல்லைங்க, ஆக்சுவலி லாஸ்ட் டைம் அஸ்வினி நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஓகே. அப்ப வந்து நிறைய இந்த மாதிரி டாபிக் எல்லாம் போட சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க. எதை பத்தி அப்படின்னா வந்து இடஒதுக்கீடு அத பத்தி எல்லாமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமேட்டு தான் பிக் பாஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஓ சரி சரி. அதனால எங்களால போட முடியல. பட் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு போடுங்க எங்க ஜீவா ஃபியூச்சர்ல. தான் வந்து உட்காந்துருவாப்ல. ஜீவாக்கு தெரியும் கதை என்னன்னு. ஓகே. ஆமா வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. நார்மல் ஆட்களே இருக்க மாட்டாங்க. எல்லா ஐடி விங்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து எங்க ஸ்பேஸ்ல உட்காந்துப்பாங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் டைம் போடுங்க கண்டிப்பா. பிளான் பண்ணி போடுங்க. பேசிடலாம். ஏன்னா ஈவினிங் டைம் போட்டா நம்ம எல்லாருமே அவைலபிளா இருப்பாங்க. நைட் ஆஃப்டர்நூன் டைம் டைம்ங்கும் பொழுது நைட் டைம் ஈவினிங் நைட் டைம் அவங்க எல்லாம் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. அஸ்வினி தெரியுமா இல்லையா? ஆமா. அப்படிங்களா? ஒரு 12 மணி மேல போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க போடுங்க. அப்ப அப்ப 12 மணிக்கு போடலாம். மேல நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆமா 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 போடலாம். நல்ல டாபிக்கா எடுத்து போடலாம். உமேஷ் ஏதோ சொல்ல துடிக்கிறாப்ல. சொல்லுங்க உமேஷ், என்ன மன்னிச்சிருங்க, சொல்லுங்க. இருக்கட்டும் டாம். டாம் நீங்க வீடியோ போடுறதா இருந்தா எங்ககிட்டயே சொல்லுங்க. நாங்க எங்க சஜஷன் சொல்லுவோம். உங்களோட சஜஷன் உங்களோட சஜஷன் சொல்லுங்க. அதுல ஏதாவது பிழைகள் ஃபிளாஸ் இருந்துச்சுன்னா நாங்க கரெக்ட் பண்ணி கொடுப்போம். இல்லைங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்ல, நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன். எதெல்லாம் போடலாம், என்ன பேசலாம்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலா ஜென்ரலா நான் ஒண்ணு பாக்குறேன்னா ஜஸ்ட் லைக் தட் கருத்தை வந்து நான் முன் வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப சென்சிபிளான ஒரு டாபிக். அதனால வந்து ஜஸ்ட் லைக் தட் இது வந்து பிக் பாஸ் ஷோ கிடையாது. நான் இஷ்டத்துக்கு நான் பார்த்தேன்டா இவன் அங்கதான்டா கிச்சன்ல திருடி தின்னுட்டு இருந்தான்டான்னு நான் பேசி போட முடியாது. அதனால வந்து நான் பார்த்து நிறைய இதெல்லாமே எடுத்து இப்ப நான் வந்து கௌதம் மேனனை பத்தி பேசுறேன் அப்படின்னா கூட அதோடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துதான் நான் பேச முடியும்ல. ஜஸ்ட் லைக் தட் ஐ கான்ட் டாக். நான் பேசும் பொழுது I'll just let you know. டாம் இதுதான் Probably நான் maybe கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன அந்த ரெஸ்பான்சிபிளா நம்ம இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்டா இருந்துட்டு நீங்க அதை ரெஸ்பான்சிபிளா ஒன்று பண்ணணும்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? இதுதான் நம்ம வந்து இப்ப நம்ம பிரசாந்த் இருக்கும் போது பேசிட்டு இருந்த டாபிக்கே அதுதான் சொல்றேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஸ்பேஸ்ல இருக்கும் பொழுது அது அப்படியே ஏதோ எல்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது. நான் இதைத்தான் பார்த்திருக்கேன், நான் தான் பண்ணுவேன்லாம் அது பண்ணக்கூடாது. தட் இஸ் வேர் யூ ஹேவ் டு பி ஆன் த ரைட் சைட். அது சும்மா பார்வையா பார்த்துட்டு இருக்கிறதும் தப்பு தான். நம்ம அப்ளை சொன்னதான் அதே பொலிட்டிக்கலா இருந்து நியூட்ரலா இருக்கிறதுங்கிறதும் தப்பு தான். தென் யூ ஆர் ஜஸ்ட் சைடிங் வித் the group who is actually oppressing others இல்லையா? ஸோ நீங்க யோசிங்க, கரெக்டா யோசிச்சு கரெக்டான கருத்துக்களா எடுத்து முன்வைங்க. கண்டிப்பா தேவையான டாபிக் தான். ஷியோர் போட்டுருவோம். வேற ஏதாவது புதுசா ஆட்கள் வருவீங்களா? எல்லாம் நினைச்சிருப்பானுங்க இவனுங்க என்னடா இவனுங்க அட்டிச்சு சீரியஸ் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பானுங்க, பார்த்தா திடீர்னு சீரியஸா எடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து லிட்டரலா இரிட்டேட் ஆயிடுச்சுங்க. நிறைய ட்வீட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த டீசரையே பார்க்கல, சரியா? இந்த டீசரே பார்க்கல. இந்த போஸ்டர் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன். பார்த்துட்டு என்னடா போட்டோவும் ஒழுங்கா இல்ல, இதே போய் போட்டிருக்கிறானுங்க எல்லா செலிபிரிட்டி அப்படின்னு நினைச்சு அதை நான் கடந்து போயிட்டேன். அப்புறமேட்டு பாக்குறேன் இது டீசர் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்துட்டு இவனுக்கு போட்டிருந்த ட்வீட்ல என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. எடுச்சிருப்ப அப்படின்ற அளவுக்கு எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சு சீரியஸா. ஏன்னா நம்ம பாக்குறோம்ல, நம்ம கண் கூட பாக்குறோம், எத்தனை படங்கள் போய் தியேட்டர்ல பாக்குறோம். என்னென்ன எல்லா டபுள் மீனிங் ஜோக்ஸுமே வந்து பெண்களை நோக்கிதான் வந்து வைக்கப்படுது. ஓகே, ஜென்ரலைஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க இதுல சொல்லிடவே முடியாது. நீங்களும் படத்தை பார்த்திருப்பீங்க, எதையும் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க, எந்த மாதிரி கவுண்டர்ஸ் வருது எல்லாமே தெரியும். அதெல்லாம் சென்சார் பண்ணப்படல. ஒரு ஆண் வந்து 5 காதல் இருந்தா 10 காதல் இருந்தா அப்ப எடுத்துக்கங்க. நம்ம ஆட்டோகிராஃப் படத்தை எடுத்துக்கங்க. நம்ம சேரனுக்கு வந்து பல காதல் இருக்கும், கடைசியில எல்லா காதலையுமே வந்து கல்யாணத்துக்கு விட்டுருவாப்புல. அதெல்லாம் வந்து புனித காதல் மாதிரி இவனுங்களே சோகப்பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. நானே அது இந்த பாட்டு இருக்குல்ல, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பேசியவள், அந்த பாட்டெல்லாம் வந்து இவனுக்கு வந்து ஒரு சோக பாடலாவே வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து முன்னிறுத்தி தலைவர்கள்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு பிள்ளைக்கு வந்து காதல் இருக்காமா, அந்த பிள்ளைக்கு கிரஷ் இருக்காமா, அந்த பொண்ணுக்கு இவனை டேட் பண்ணணும்னு தோணுதாமா, இல்ல டு ஹாவ் செக்ஸ் ஆர் எனிதிங். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹர் விஷ். அந்த டைரக்டரோட இது, அவங்க வந்து அந்த படத்தை எப்படி எடுக்கணும்னு ஆசைப்படுறது. படத்தை முழுசா பார்த்து முடிச்சுட்டு இப்ப பாப்பாய் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க தட் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஐ வாஸ் லைக் நாட் அட் ஆல் ஓகே வித் இட். அந்த பொண்ணு வந்து நீ இப்படி அலோவ் பண்ணனா சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றது வந்து தட்ஸ் நாட் அ ரைட் எக்ஸாம்பிள்